தென்முகத்தை பார்க்குறவங்க 2 கடவுள் தான் வராங்க. தட்சிணாமூர்த்தி ஒன்று, நடராஜர் ஒன்று. இதைத்தான் அருணகிரிநாதர் வேல் வகுப்பில் இருந்து போடுறார். யமன் திசை யார் பார்க்குறாங்கன்னா 2 கடவுள் பார்க்குறாங்கன்னு தான் சாமி அருணகிரிநாதர் இவருடைய குரு வேல் வகுப்பில் போடுவார். அதுதான் சச்சிதானந்த சாமிகள் வேல் மாறலில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் சுடர் பரிதி ஒழிப்பேன், நில ஒழுக்குமதி ஒழிப்பேன், அலை அடுக்கு தடல் ஒழிப்பேன், ஒளிப்பிரபை வீசும் அது ஒன்று வரும். அது சக்கரங்களை எழுப்புறது, 6 சக்கரங்களை 8 சக்கரங்களை எழுப்புறது. அது அடுத்தது தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும்னு வரும். அது என்ன நம்ம புரியலை இல்லையா? அப்போது யமன் உங்களை முறுக்கிட்டு இப்படி திமிரிட்டு வரான். தருக்கி நமன் முறுக்கவரின், அவன் திமிரிட்டு வரான். இன்றைக்கி எப்படியாவது உன் கதையை முடிச்சிடுறேன், 3 டேட் முடிஞ்சு போச்சு, என்கிட்ட என் ரூல் படி எனக்கு ஜீவோ என்ன பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நான் வேலை செய்யணும் அப்படின்னு வேற தருக்கி நமன் முறுக்கவரின். அப்போது எருக்கு மதி, எருக்கு மாலை அணிஞ்சவங்க மதி சந்திரனை வச்சுருக்கோங்க. எருக்கு மதி தரித்த முடி, அது தலையில் முடி வச்சுருக்கோங்க. தருக்கு நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல். இதுதான் படைத்த விரல்னா இப்படி விரலை வச்சுருக்கோம் தட்சிணாமூர்த்தி. தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும். கடல்ன்றது நடராஜர் கால். நடராஜர் காலும் அந்த மாதிரி வேடத்தில் இருக்கக்கூடிய 2 சின்னங்கள், 2 சிலைகள், 2 கடவுளர்கள் நடராஜ பெருமானும் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், மறுபடியும் இந்த பாட்டை சொல்லும்போது கவனிச்சு பாருங்கள், ஏன்னா அது கொஞ்சம் வேகமாக வருது. தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் அப்படின்னு கொடுக்குறார். எது? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலை தகராலே ரகசியத்தில் நிறுத்துறார். உளத்தில் இருக்கக்கூடிய இறைவன், அவங்கவுங்க உள்ளத்தில் இறைவனாக இருக்கிறார் அந்த இறைவன். அப்போ அந்த 2 மூர்த்தங்களும் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, தட்சிணாமூர்த்தியை பாருங்கள் தெற்கு பார்த்துருப்பார், நடராஜர் பாருங்கள் தெற்கு பார்த்துருப்பார். யமன் திசையை பார்க்குறவங்க 2 பேர் தான், 2 கடவுளர் மூர்த்தங்கள் தான் யமன் திசையை பார்க்குது. நமக்கு யமபடம், நம்ம தூங்கும் பொழுது கூட யமன் நம்மக்கிட்ட வந்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த 2 மூர்த்தங்களை நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு இந்த பலன் வரும். சுவாமி இந்த சித்தாந்தத்தில் இப்படி 9 கொடுத்துட்றாரு. ஓங்காரத்துக்கு மேலே தட்சிணாமூர்த்தி மேலே நடராஜர். இது நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். யமன் எப்படியும் வரா, எல்லாரும் சாகிறாங்க, அது ஒரு வகை, அது ஒப்படி நெல். நம்ம விதை நெல் ஆகணும், சாப்பாட்டு நெல் ஆகணும்னு நினைக்கிறோம். அப்போ யமன்கிட்டேருந்து மாறுபடணும்னு நினைக்கிறோம். நம்ம ஞானி ஆகணும்னு நம்ம பெருசாக கற்பனை பண்ணிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் சாப்பாட்டு நெல் ஆகலாம்ல, விதை நெல் ஆகணும்னு நான் உங்களை சொல்லலை, சாப்பாட்டு நெல் ஆகலாம்ல. அதுக்கு பயிற்சி இந்த தியானத்தை பண்ணும் பொழுது நீங்கள் இந்த அருணகிரிநாதர் வாக்கு தான் சாமியில் விடுவார். அதுலேயும் நீங்கள் சொல்லும் பொழுது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் தகராலே ரகசியம். அவங்க உள்ளத்தில் ஒரு உள்ளத்திலையுமே உயிருக்குள்ள உயிராக முருகன் இருக்கிறார். எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் கருத்தன் வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது அந்த ஓங்காரமானது உள்ளத்தில் இருக்க இந்த ஓங்காரத்தை சென்டரில் நிறுத்துறாங்க. அதுதான் வேறு ரகசியம். இதுதான் இங்கே இருக்க ஓங்காரத்தை இங்கே நிறுத்துவாங்க. இங்கே நிறுத்தும் பொழுது இங்கே நிறுத்தும் போது அகத்திலையும் நிறுத்தி புறத்திலையும் நிறுத்தும் பொழுது உங்களுக்கு முழுக்க கட்டு போட்டிருக்கும் பொழுது யமபிரான் பயம் நமக்கு விலகும். நம்ம நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க? யம பயம். நான் செத்துருவணும், சொத்துக்கள்லாம் இருக்குது, அனுபவிக்கணுமே, குழந்தைங்கள்லாம் இருக்குது, அவனுக்கு கல்யாணம் பண்ணணுமே, அவனுக்கு வேலை கிடைக்கணுமே, வீடு கட்டணுமே, இத்தனையோ அவங்களுடைய மனக்குறைபாடுகள் இருக்கிறது. இந்த வழிபாடை எடுக்கும் பொழுது அந்த யம பயம் விலகும், அவங்களுக்கு தைரியம் வரும். என்றைக்கு இருந்தாலும் பார்த்துக்கலாம், கடவுளை எனக்கு உதவி பண்ணுவார், மார்கண்டேயர் போல போகிறது இது. அதனால் அதுக்காக தான் இந்த மாதிரி தியானத்தை வஞ்சியலில் திருவலங்க திரட்டில் வஞ்சியலில் 9வது பாட்டில் இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணுன்னு சுவாமி எழுதி வச்சுருப்பார். நவ ஆவரண பூஜை அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு 9
பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே 9 புள்ளி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அந்த 9 புள்ளியை நீங்கள் நினச்சி 9 விதத்தில் வழிபடணும். அதில் 5 உருவம், 4 உருவம், 4 உருவம் இல்லாதது, நடுப்புற ஒன்று உருவம். அது சிவலிங்கம். அதாவது இது வந்து இன்னொரு விளக்கம் வரும். அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், இந்த 4த்துக்கு உருவம் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல சதாசிவம், அதுக்கு உருவம் வராது. சிவலிங்கம், சிவலிங்கத்துக்கு உருவம் கிடையாது, அருவம் ஆகிடும். அதுக்கு மேலே ஆ உ மா ஓம் போடுவாங்க. அதுதான் அது ரகசியம், வேறு ஒன்றும் இல்லை. ஆ உ மா ஓம், அது அவும் போடுறாங்க இல்லையா, அதுதான் அது. அப்போது நீங்கள் நம்ம பண்ண வேண்டியது அது அருவம். இதுதான் நாத விந்து கலாதி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் வந்து 36 தத்துவங்களில் கொடுப்பாங்க. இந்த 5 தத்துவம் சிவ தத்துவத்தில் போயிடும். இங்கே 7 தத்துவம் வித்யா தத்துவத்தில் வரும். இங்கே 24 தத்துவம் இன்னொன்றத்தில் வரும், ஆன்ம தத்துவம்னு வரும். அதான் தர்ப்பணம் பண்ணும் பொழுது ஆன்ம தத்துவம் சுவாகா, தண்ணி கீழே விடுங்க, வித்யா தத்துவ சுவாகா, தண்ணி உள்ளே விட்டுங்க, சிவ தத்துவம் சுவாகா, தண்ணி மேலே தெளிச்சிங்க அப்படின்வாங்க. இந்த தர்ப்பணம் பண்ணும்போது 3 தரம் தண்ணி விடுவாங்க. 3 சொல்லுவாங்க. நம்ம உடம்பு தான் அது பிரித்து சொல்லுவாங்க. ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். இதுதான் வந்து உங்களுக்கு 3 சேர்த்திங்கன்னா தான் 36 வரும். அதெல்லாம் 36 முறை சண்முக படிக்க சொல்கிறது, 36 முறை கந்தசஷ்டி கவசம் படிக்க சொன்னது, இதெல்லாம் அதில் வந்தது தான். உடம்பு 36 பார்ட்டாக பிரிப்பாங்க. இது வரைக்கும் 12 பார்ட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் 12 பார்ட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் 12 பார்ட்டு, 3ஆக பிரிப்பாங்க. 36 பகுதியை பிரிப்பாங்க. இதுதான் சண்முக கவசம் சாமி கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் இந்த ஆதார வழிபாடு வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 6 வகை வழிபாடு சொல்லியிருக்கிறேன். அடியவர் அகத்தில் அதையும் சொல்லிட்டேன். அது வரும் துறவி லட்சண வழிபாடு. இன்னொன்று கவனிச்சிக்க வேண்டியது, துறவி லட்சணத்தில் ஒரு வழிபாடு இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை பழைக்கலாம். ரொம்ப சிம்பிள். அது எல்லோரும் இன்றைக்கி இருக்க டிராஃபிக்கில் கோயிலுக்கு போக முடியல. இந்த வயசானவங்கெல்லாம் கோயிலுக்கு போங்கன்னா என்னால் முடியலைங்கன்றாங்க. எங்கள் ஆட்டோக்காரன் காசு எத்தனையோ இருக்குது. அதனால் டிராஃபிக் பிரச்சனை, ரோடு சிக்னல் பிரச்சனை எத்தனையோ இருக்குது. அவங்களும் இறைவனை சிவனை வழிபடணும்னு மனசில் நினைக்கிறாங்க, ஆனால் போக முடியல. இப்போ நான் சொன்ன இந்த மந்திரங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு, அகப்பூஜையை எடுத்துக்கிட்டு, துறவிகள் லட்சணம்னு சுவாமி ஒன்று தகராளி ரசத்தில் கொடுப்பார். இது இப்படி ஒரு வழிபாடு பண்ணுங்க அப்படின்வார். என்ன வழிபாடு அப்படின்னா, இந்த கையை எடுத்துக்கணும். நல்லா கை தெரிதா பாருங்கள். இந்த கையில் இந்த ஒரு விரலில் 3 ரேகை இருக்குது இல்லையா, 1 2 3 ரேகை. இந்த கை விரலில் 3, இந்த விரலில் 3, இந்த விரலில் 3, மொத்தம் எத்தனை இருக்குது? 12 ரேகை இருக்குது இல்லைங்களா? இந்த 12 ரேகையை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நடுப்புற 2 ரேகையை விட்டுடுங்க. அப்போ எத்தனை இருக்குது? 10 இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்னா, துறவிக்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது. எந்த பொருள் இருந்தாலும் பற்று. அப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. உத்ராட்சி மணி ஜபம் கூட பண்ணக்கூடாது. அப்போது இந்த சிவனாகவும், மோதிர விரல் நடுரேகை சிவனாகவும், நடுவிரல் ரேகை சக்தியாகவும் உமையாகவும் பாவிக்கணும். சிவன் சக்தி, நடுவிரல் 2த்தையும் சிவனாகவும் சக்தியாகவும் பாவிக்க வேண்டும். அப்புறம் என்ன பண்ணணும், மோதிர விரல் கீழேருந்து ஆரம்பிக்கணும். ஓம் இப்போ சரவண பவாய நமக்கு ஏதோ ஒன்று, ஐம் சரவண பவாய நமக ஏதோ ஒன்று சொல்லுங்கள். ஐம் சரவண பவாய நமக, 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 இப்படி சொல்லுங்கள். இப்போ 10 சொன்னீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள். 10 தரம் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு விரலை இந்த விரலை விட, இந்த இடது கை விரலை ஒரு விரலை விடணும். மறுபடியும் 10 சொல்லணும். அதே போல் 2வது விரலை விடணும். மறுபடியும் 10 சொல்லணும். 3வது விரலை விடணும். 4வது 10 சொல்லணும். 4வது விரலை விடணும். 5வது 10 சொல்லிட்டீங்க. 5 விரலை விடணும். அப்போ எத்தனை ஆச்சு? 50 ஆச்சு. மறுபடியும் திருப்பி மூடுங்க. அதே 60, 70, 80, 90, 100. பார்த்தீங்களா? 5 விரல் நீட்டினா 50, 5 விரல் மடக்கினா 50, 100 ஆயிடுச்சு. அப்புறம் 1 2 3 4, 1 2 3 4, 108. நீ உட்காந்துட்டே 108 ஜபம் பண்ணலாம். சிவனையும் உங்கள் வீட்டும் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகணும், உங்கள் வீட்டும் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், இந்த மந்திரத்தை இப்படி சொல்லிக்கிட்டு, இந்த கையிலேயே விரல சொல்லிக்கிட்டு, தகராளய ரகசியத்தில் சாமி சொல்லக்கூடிய ரகசியம். இதை பண்ணும் பொழுது உங்களை அறியாமலேயே
அந்த 108 வந்துடும். இப்போ 108 வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. லம் சொல்லிட்டு மூலாதாரம் அப்படின்னு வச்சுக்கணும். திருவாரூர் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி லம்னு சொன்னீங்கன்னாக்கா மூலாதாரத்துக்கு தியானம் பண்ணிட்டீங்க. அப்புறம் 2வது சுவாதிஷ்டானம், அதுக்கு இதே போல் 108 சொல்லிவிட்டு அதுக்கு அங்கே அர்ச்சனை பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிங்கன்னா உடம்புக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. அதுக்கு நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருவானைக்காவல் முருகனுக்கு அரோகரா, நீர்பூதம், மண்பூதம் சிவன், நீர்பூதம் சிவன். அதுக்கப்புறம் 3வது சிவன் நெருப்பு பூதம், திருவண்ணாமலை முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போது மணிப்பூரக சக்கரத்தை நீங்கள் அதுக்கு ரம்முன்னு வரும். முதல் லம், 2வது வம், 3வது ரம், 4வது எம். எரள வழல வருது இல்லை, அதுதான் இது. அப்படியே ரிவர்ஸில் வரும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தமிழில் சித்தாந்தம் இது தான். இப்போ இங்கே ரம்னு இங்கே 4வது முருகன் எடுக்கிறீங்க. இப்போது நான் சொல்லிட்டேன், முதல் மூலாதாரம், அது லம், அது திருப்பரங்குன்றம் படைவீடு, 2வது படைவீடு திருச்செந்தூர், 3வது நீர்பூதம், 3வது படைவீடு பழனி, 4வது படைவீடு சுவாமிமலை, 5வது படைவீடு திருத்தணிகை, 6வது படைவீடு பழமுதிர்ச்சோலை. இதே நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த இடத்துலையும் அதே போல் சிவலிங்கத்தை கொண்டு வருவார் சுவாமி. திருவாரூர் இல்லை காஞ்சிபுரம் மண்பூதம், 2வது நீர்பூதம் திருவானைக்காவல், 3வது நெருப்பு பூதம் திருவண்ணாமலை, 4வது காற்று பூதம் திருவானைக்காவல், 5வது சிதம்பரம். அதே சமயம் சிதம்பரத்தை மாற்றியும் கொடுப்பார். ஆகாய பூதம் சிதம்பரம்னு கொடுப்பார். இன்னொரு இடத்துல ஆகாய பூதம் இதை இருதயம்னு கொண்டு வருவார் சாமி இந்த இடத்துல. அதுபோல் காசின்னு கொண்டு வருவாங்க இந்த இடத்த. அப்படி கொண்டு வருவாங்க. மதுரை பண்டங்களுக்கு மேல் துவாதசனத்தில் கொண்டு நிறுத்துவார், தகராலை ரகசியத்தில் நிறுத்துவார். அதனால் நீங்கள் இது வரைக்கும் எடுக்கும் பொழுது 108 ஒன்று இடத்துல. இப்போ முதல்ல லம், 2வது வம், 3வது ரம் நெருப்புக்கு, காற்றுக்கு எம், ஆகாயது ஹம், இங்கிறது ஓம். இப்படி நீங்கள் சொல்லி இந்த 108 கொண்டு பூஜை பண்ணி வீட்டிலே கும்பிட்டுக்கிடலாம். இன்னொரு வகை அதிலே வரும். அந்த மூலாதார சக்கரத்துக்கு சதுரம் போடணும், உள்ளுக்குள்ளே மணக்கண்ணில். இந்த இடத்துக்கு சுவாதிஷ்டானத்துக்கு பிறை சந்திரன் போடணும், பிறை சந்திரன் போடணும். 3வது நெருப்பு பூதத்துக்கு முக்கோணம் போடணும். 4வது அநாகத சக்கரத்துக்கு அறுகோணம் போடணும். முக்கோணத்தில் 2 முக்கோணம் போட போகிறீங்க. அடுத்ததாக இந்த இடத்துல இப்படி வளையம் போடணும். அதான் அதில் என்ன விஷயம்னா, திருமூலர்லேருந்து இதில் வரும் பொழுது 4 எழுத்து கீழே இருக்குது மூலாதாரத்தை, 4 இதழ் தாமரைன்னுவாங்க. 2வது மூலாதாரத்தை சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் தாமரைன்னு 6 எழுத்து இருக்குது. அடுத்து 4 6 கூட்டினீங்கன்னா 10. நெருப்பில் 10 இதழ் தாமரை 10 எழுத்து இருக்கிறதா கூடுவாங்க. 10, அதில் 10 தரம் சொல்லணும். அந்த இடத்துல ரம் ரம் ரம்னு 10 தரம் சொல்லணும். அதேபோல் இங்கே வரும்பொழுது அநாகத்துக்கு 12 தரம் சொல்லணும். எம் எம் எம்னு 12 தரம் சொல்லணும். இங்கே வரும்பொழுது ஹம் ஹம் ஹம்னு 16 தரம் சொல்லணும். இங்கே வரும்போது ஓம் ஓம்னு 3 தரம் சொல்லணும். இங்கே 3 இருக்கும். அப்போ மொத்தம் கூட்டினீங்கன்னா 51 வரும். 4, அப்புறம் 6 கூட்டல் 10, அப்புறம் மணிப்பூரகம் 10 20, அப்புறம் இங்கே ஒரு 12 32, இங்கே ஒரு 16 48, இங்கே 2 50, இங்கே 1 51. அது 51 அக்ஷரலிங்கத்தை வச்சு சிதம்பர சக்கரத்தை உருவாக்கினார் திருப்பூரூரில். அதில் இந்த 51 அக்ஷரங்களையும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு அக்ஷரம் என்னதுன்றது அது அப்புறம் போய்க்குவோம். இந்த மெயின் பீஜ அக்ஷரங்களை மட்டும் லம் வம் ரம் யம் ஹம் ஓம், இதை நீங்கள் எடுத்தீங்கனாலே பெரிய விஷயம். இதை நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த சிவயனம இந்த சொன்னீங்கனாலும், இந்த மந்திரங்களை சொன்னீங்க சரவணபவ சிவயனம ஏதோ சொன்னீங்கனாலும் உங்களுக்கு அதில் அந்த பூர்ண பலன் வீட்டிலேயே கடவுளை கும்பிட முடியும். போக முடியாத நேரத்தில் வீட்டிலேயே அந்த இறைவனை வழிபடலாம். அப்போவும் உங்களுக்கு அந்த மனதை கோயிலுக்கு போச்சா உடம்பு கோயிலுக்கு போச்சா அப்படிங்கிறது தான் சாமியில் வரும். உடம்பு கோயிலுக்கு போவோம், மனம் ஊட்ட நோக்கி நிற்கும். மனம் கோயிலுக்கு போவோம், உடம்பு வீட்டில் இருக்கும். அதில் மனம்தான் பிரதானம், மனமய கோஷம் இதுதான் பிரதானம் அப்படிங்கிறது தான் மெயின். இப்போது இந்த அகப்பூஜை புறப்பூஜைன்னு சொல்லிட்டேன். இன்னொன்று மெயினாக சொல்ல வேண்டியது குரு லிங்கம் சங்கமர் வழிபாடு அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுவார்.